காவல்துறையினர் கோபாலபுரம் வீட்டுக்குள்ளே நுழைந்தார்கள். கைது செய்ய வந்திருக்கிறீர்களா என்று அண்ணன் கலைஞர் கேட்டார். உங்களை அல்ல, உங்கள் புதல்வர் ஸ்டாலினை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார்கள். அவர் இங்கு ஊரில் இல்லை, அவர் வந்தவுடன் நானே உங்களுக்கு தகவல் சொல்லுகிறேன், வந்து கைது செய்து கொண்டு போங்கள் என்றார். மறுநாள் நம்முடைய தளபதி வீட்டுக்கு வந்தவுடன் காவல்துறைக்கு கலைஞர் அவர்களே தொலைபேசியிலே அழைத்து வாருங்கள், கைது செய்து கொண்டு போக வாருங்கள் என்றார். காவல்துறையினர் வந்தார்கள். நெஞ்சமெல்லாம் பூரிக்க பொங்கி வருகிற வேதனைகளை எல்லாம் மூலையிலே அடக்கிக் கொண்டு அண்ணன் அவர்களும் தயாளம்மாள் அவர்களும் குடும்பத்தினரும் கூடியிருந்து வழியனுப்ப சிறைக்கு கொண்டு போனார்கள், மத்திய சிறைச்சாலைக்கு. அந்த மத்திய சிறைச்சாலையிலே இரவு சூழ்ந்த வேளையில் பூட்ஸ் சத்தம் என்று கேட்டது. ஒரு பட்டாளமே அங்கே புகுந்தது. எங்கே இருக்கிறான் ஸ்டாலின் என்று தேடியது. அவர் அங்கு வந்து நின்றார். குண்டாந்தடியாலே அவரை அடித்தார்கள். இந்த மெலிந்த உடம்பு மன வலிமை காரணமாக அதை தாங்கிக் கொண்டது. 4-5 அடிகள் தான் விழுந்திருக்கும். அதற்குள் வேங்கையை போல் உள்ளே பாய்ந்தார் சிட்டி பாபு. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சிட்டி பாபு, சிங்கமரவன் சிட்டி பாபு அத்தனை அடிகளையும் தானே தாங்கிக் கொண்டார். தாக்குதலுக்கு பின்னர் அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட வேண்டிய நிலைமை வந்து அந்த சிறையிலேயே சிட்டி பாபு மாண்டு போனார். ஆக சித்திரவதைகளை தாங்கி, சிறைச்சாலை வாசங்களை தாங்கி, இளைஞர் கூட்டத்தை நாடெங்கும் திரட்டி